Constructor and its types பத்தி இப்ப பார்க்க போறோம். Definition: A constructor is a special member function of a class that is automatically called when an object is created. ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகிறத நம்ம கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் மெயின்லி யூஸ் டு இனிஷியலைஸ் ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட்ஸை இனிஷியலைஸ் பண்றதுக்காக இதை மெயினா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் நேம், பப்ளிக் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ப்ரைசஸ்லாம் ஓப்பன் பண்ணணும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டரை வந்து பில்ட் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸில் மொத்தம் 3 விதமான கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று டிஃபால்ட், இன்னொன்று பேராமெட்ரைஸ், இன்னொன்று காப்பி கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் அப்படின்றது இனிஷியலைசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட்ஸ். அதாவது எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண போகிறது தான் வந்து டிஃபால்ட்டான கன்ஸ்ட்ரக்டர். அதே வந்து இனிஷியலைசஸ் ஆப்ஜெக்ட்ஸ் யூசிங் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அது பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா கிரியேட்ஸ் ஆப்ஜெக்ட் யூசிங் அனதர் ஆப்ஜெக்ட். வேற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்க போறோம் அப்படின்னா அது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டெஃபினிஷன்: a constructor that does not take any arguments is called a default constructor. எந்த விதமான ஒரு ஆர்குமெண்ட்ஸுமே எடுத்துக்காத ஒரு கன்ஸ்ட்ரக்டரை நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஐஓஸ்ட்ரீம் ஆஸ் யூஷுவலாக போட்டுட்டு யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி கிளாஸ் நேம் வந்து நம்ம டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பப்ளிக்ல கிளாஸ் நேமே வந்து நம்ம கொடுத்துருக்கணும், அதனால இங்கே டெஸ்ட் கொடுத்தாச்சு. உள்ள கோட்ல வந்து சி அவுட்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இன்ட் மெயின்ல டெஸ்ட்ன்ற கிளாஸ் நேம் வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஓபிஜே அப்படின்றத வச்சு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே எந்த ஒரு கால்மே பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து கால் ஆயிருக்கு. அப்போ நம்மளோட அவுட்புட்ல என்ன வரணும்? டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால்ட் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். டெஃபினிஷன் பார்த்தோம்னா a constructor that accepts arguments to initialize objects is called parameterized constructor. அதாவது நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்ண போறோம். கால் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரோக்ராம்ல கிளாஸ் டெஸ்ட்னு கொடுத்துட்டு இன்ட் எக்ஸ் கொடுத்துட்டோம். பப்ளிக்ல வந்து டெஸ்ட்னு கொடுத்துட்டு இன்ட் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துட்டோம். வாய்ட் டிஸ்பிளேல வந்து சி அவுட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டு எக்ஸ் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்தாச்சு. இங்க டெஸ்ட்டுக்கு அப்புறமா இங்க இன்ட் ஏ அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதை வந்து பேராமெட்ரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்மளோட இன்ட் மெயின்ல வந்து நம்ம டெஸ்ட் அப்படின்றத வச்சு கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து 10 அப்படின்ற வேல்யூவும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம். பாஸ் பண்ண உடனே கரெக்டா இப்போ வந்து இங்க வந்து 10 அப்படின்றது பாஸ் ஆயிருக்கும். இங்க 10 அப்படின்றது பாஸ் ஆயிருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற வேல்யூவும் நமக்கு இப்போ ஸ்டோர் ஆயிரும். ஸ்டோர் ஆன உடனே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம்? ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்கோம். ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன்னு கொடுத்த உடனே வாய்ட் டிஸ்பிளேன்றது எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க 10 அப்படின்ற கொடுத்த நம்ம வேல்யூ வந்து இங்க மறுபடியும் 10 அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் காப்பி கன்ஸ்ட்ரக்டர். A constructor that initializes one object using another object of same class is called a copy constructor. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம், அதை தான் வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்றோம். இப்போ இங்க பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவலா கிளாஸ் டெஸ்ட் இன் டெக்ஸ்ட் போட்டுட்டோம். பப்ளிக்ல டெஸ்ட் போட்டு ஒரு பேராமெட்ரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிட்டோம், எழுதிட்டோம். இப்போ டெஸ்ட் இங்க வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ் சொல்றோம், எந்த ஆப்ஜெக்ட் எந்த இதை வந்து காப்பி பண்ணணும் அப்படின்றத சொல்றோம். டெஸ்ட்னு போட்டுட்டு இந்த ரெஃபரன்ஸுக்கு வந்து ஆம்பர்சன்ட் ஓபிஜே அப்படின்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ். அங்க இருக்க வேல்யூவை அங்க இருக்க எக்ஸ் மேல இங்க இருக்க எக்ஸை வந்து இங்க வந்து நீங்க காப்பி பண்ணுங்க அப்படின்றத நம்ம சொல்றதுக்காக ஆப்ஜெக்ட் டாட் எக்ஸ் அப்படின்றது கொடுத்தாச்சு. வாய்ட் டிஸ்பிளேல வந்து என்ன கொடுத்துருக்கோம்? சி அவுட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அதுல லாஸ்ட் ப்ரோக்ராம்ல கொடுத்த அதே இதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்ட் மெயின்ல டெஸ்ட் ஆப்ஜெக்ட் 1ல வந்து 20 அப்படின்ற வேல்யூ நம்ம பாஸ் பண்ணியிருப்போம். பாஸ் பண்ண உடனே அங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏல வந்து 20 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட் டெஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 இஸ் ஈக்குவல் டு 1. அதாவது 2 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்ன உடனே என்னது? இது வந்து ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது நம்ம வந்து தெளிவா டிஃபைன் பண்ற மாதிரி ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் 2 டாட் டிஸ்பிளே அப்படின்னோடனே என்ன ஆகும்? ஆப்ஜெக்ட் 2ல வந்து நம்ம என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அது வரும். ஆப்ஜெக்ட் 2ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணிருக்கோமோ நம்ம 1ல இருக்கிறத காப்பி பண்ணு அப்படின்னு சொல்லிடணும். ஸோ என்ன வேல்யூ அங்க இருந்துச்சு? 1ல 20 இருந்துச்சு. அப்போ ஆப்ஜெக்ட் 2 டாட் டிஸ்பிளேனா நமக்கு என்ன டிஸ்பிளே ஆகணும்? வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அவுட்புட் வந்து 20. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ல வந்து
ஆட்டோமேட்டிக்கலி இனிஷியலைசஸ் ஆப்ஜெக்ட்ஸ், ரெடியூசஸ் மேனுவல் ஒர்க், அப்புறமா இம்ப்ரூவ்ஸ் கோட் ரீடபிலிட்டி, என்ஷூர்ஸ் ஆப்ஜெக்ட் ஹேஸ் வேலிட் இனிஷியல் வேல்யூஸ். இது எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் வைல் கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ், இதெல்லாம் என்ன ப்ராப்ளம்னா இட் கேன் நாட் பி இன்ஹெரிட்டட், ரிட்டர்ன் வேல்யூஸ் வச்சுக்க முடியாது. நிறைய கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக இருக்கும். தேங்க்யூ.